வார்னிங் வேறு காமிக்க ஆரம்பிச்சிச்சு. வார்னிங் மீனை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. டிப்ஸ் வச்சுக்கோங்க. சரி எங்க ஆமாங்க, பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. பெரிய ஒரு புயலுங்க. ஒரு மனசை வந்து யோசிச்சு பாருங்களேன். கேடா நம்ம கொம்பு மாட்டின்னு இருக்கோம் பார்த்தியா, அந்த கொம்புனால தான் உன்னை எங்கே கூட்டு வந்து நிறுத்திருக்கேன் பார்த்தியா. புயல் வந்து 250 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து. ஸோ ஹாய் மார். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ராமேஸ்வரம் வந்து டே 2ங்க. பட் இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டு வந்து தனுஷ்கோடி தான் கிளம்பியாச்சு. ஸோ நம்மளோட ஹெல்மெட்டு, நம்மளோட பேகு எல்லாமே எடுத்தாச்சு. பட் நம்மளும் ஃப்ரெஷ்அப் ஆகி ரெடியெல்லாம் ஆயாச்சு. பட் வந்து அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக தனுஷ்கோடி போகிறது தாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருக்கேங்க. ஸோ வாங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்கலாம். அப்படியே போக வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ அப்போ செக் அவுட்ணும். பட் பரவாயில்லைங்க, காசு என்ன தான் 1000 இருந்தாலுமே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்க்கிங்லாம் இருக்குது. வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் தான். இப்போ போய் சாப்பிடணும். பட் அது வரைக்கும் வந்து இது பண்ண வேணாம். நம்ம என்னங்க பெட்ரோல் யாரும் உறிஞ்சிட்டாங்களோ. நேற்று 4 கோடி இருந்துச்சு, நைட் எடுக்கும்போது 3 கோடி இருந்துச்சு, இப்போ 2 கோடி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து 301 கிலோமீட்டர் வந்து ஓட்டிகிட்டு இருந்திருக்கோங்க. நம்ம கொடைக்கானலில் அங்கே பெட்ரோல் போட்டோம்லங்க, சென்மனூர் பெட்ரோல் பங்க்கில், அங்கேருந்து இங்கே வரைக்கும் 301 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு நம்ம அப்படி கிளம்புவோங்க. போகிற வழியில் அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்புவோம். டைமிங் கரெக்டாக இருக்கும். அண்ணா அச்சா அப்பா நல்ல மனுஷங்க. ஒரு டிப்ஸ் ஏதாச்சும் கொடுப்போம். டிப்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்க ஓகேங்க. அப்படியே நம்ம ஜூட்டாகும். ஆல்சோ ஒரு 3 ரூபா தாங்க இருக்கும். பட் வந்து நம்ம பாக்கெட்லேருந்து கீழே விழுந்துருக்கு. படிக்கலை, நானும் கவனிக்கலை. பட் வந்து இருந்தாலுமே அந்த 3 ரூபாய் எடுத்து வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு மனசை வந்து யோசிச்சு பாருங்களேன். பட் நம்மளோட பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து சேர்க்குறாரு அப்படின்னா ஒரு மனசை பார்த்துக்குங்க. பட் அதனால தான் ஒரு 50 ரூபா டிப்ஸ் கொடுத்தேங்க. பட் என்னங்க கொண்டு போக போகிறோம். பட் இருக்க வரைக்கும் ஜாலியாக இருப்போம். ஃபியூல் ஓகே 3 கோடி இருக்குது, தாராளங்க. இது போயிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக நம்ம கீழே கிளம்பும்போது இல்லை, பட் நம்ம ஊருக்கு கிளம்பும்போது நம்ம வந்து பெட்ரோல் போட்டுக்குவோம். பட் அது வரைக்கும் பெட்ரோல் போட வேணாங்க. இதிலேயே வச்சு நம்ம லோக்கலுக்கு சுற்றுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே தாராளம் தான். தனுஷ்கோடிங்க எப்படின்னா ஒரே நாளில் வந்து அழியப்பட்ட ஒரு இதுங்க ஊருங்க. அது டிசம்பர் 22 நினைக்கிறேன், 1964. ஆக்சுவலாக வந்து ஒரே நாள் நைட்டு வந்து பெரிய ஒரு புயலுங்க. பட் அந்த புயல் வந்து 250 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நம்ம தனுஷ்கோடியை வந்து அடித்து இது பண்ணிடுச்சுங்க. பட் அதில் வந்து ஏராளமான பேர் வந்து இறந்துட்டாங்க. பட் அந்த தனுஷ்கோடி வந்து வாழ தகுதியற்ற நகரம் அப்படி சொல்லிட்டு இது பண்ணி வச்சுட்டாங்க. பட் இப்போ வந்து அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து மாற்றிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தான் ஹிஸ்ட்ரி. பட் இதுக்கு மேலே வேணால் ஹிஸ்ட்ரி இருக்கலாம், பட் நமக்கு தெரிலங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் ஊருக்கு வாடா அப்படின்னு சொல்லி வீட்டில் ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னோம்னா என்னை இவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக என்னை தனியாக விட்டதே இல்லை. தனியாக விட்டது இல்லைன்னா அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க, நான் அங்கே கொடைக்கானல் இருந்திருப்பேன். பட் அப்படி விட்டுருந்துருக்காங்க. என்னையை மட்டும் தனியாக இப்போ அனுப்பிச்சி விட்ருக்காங்க இல்லைங்க. பட் அதனால் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அதெல்லாம் இருக்கிறதாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேஃபாக தான் ரைட் பண்ணுவோம், சேஃபாக தான் இருப்போம். ஆக்சுவலாக வந்து இது வார்னிங் வேறு காமிக்க ஆரம்பிச்சிச்சு. வார்னிங் எப்படி காமிக்குதுன்னா சர்வீஸ் சிம்பிள், அந்த ஸ்பேனர் சிம்பிள் இருக்குல்லங்க, பட் அந்தமாரி வந்துருக்கு. இந்தமாரி வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு டைம் நடந்துருக்கும். பட் இது வந்து எதை வார்னிங் பண்ணுது அப்படின்னோம்னா என்னங்க இது, அது என்னது, இது என்னது புரியலையே. தெரில. எல்லாம் இங்கிட்டு போனாங்க, நான் இங்கிட்டு வந்துட்டேன் ஆப்போசிட்டில். அங்கிட்டு பதிவிடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று காமிச்சிருக்கும். இது வந்து எதை வந்து இது பண்ணுது அப்படின்னா சர்வீஸ் டைம் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்து இப்போ ஒரு 4000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதா, இதில் தான் நீங்கள் வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து விடணும் அப்படின்ற மாதிரி. நம்ம ஆனால் செகண்ட் சர்வீஸ் வந்து முடிச்சாச்சு. தேர்ட் சர்வீஸ்க்கு வந்து வண்டி வந்து இது பண்ணிகிட்டு இருக்குது. பொறுங்களேன். ஓகே ஃபைன். 4456 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கொடைக்கானலுக்கு போயிட்டு அங்கே ஒரு 1 வீக் பக்கம் ஓட்டினோம்னா ஒரு 5000 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணிடலாம். பண்ண உடனே அப்படியே நம்ம போயிட்டு தேர்ட் சர்வீஸ் விட்டுருலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோங்க. பட் இதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் பாருங்கள். நம்ம இப்போ தகுந்த ரூம் நம்பர் வந்து 108ங்க. நானே இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்து ரூம்குள்ளே போகும்போது நான் வந்து கவனிக்கலை. சரி ஒரு ஈவினிங் போல் டீ குடிக்கலான்னு வெளியே போகும்போது தான் நான் பார்க்குறேன் 108. என்னங்க இது, ஃபஸ்ட் டைம் நம்ம ரூமில் வந்து தனியாக தங்குறோம், ரூம் எடுத்துருந்துருக்கோம். பட் ரூம் நம்பர் பார்த்துட்டோம் அப்படின்னா 108ங்க. ஒருமாரி காமெடியாக தான் இருந்துச்சு.
பயமாலாம் இல்லை, ஒரு மாதிரி காமெடியாக தான் இருந்துச்சு. என்னடா 108ன்ற ஒரு நம்பரு ஒரு ரூம் கொடுத்துருக்கீங்க 108 நம்பரில் அப்படின்ற மாரி. நம்ம 18 கிலோமீட்டர் தாங்க நம்ம தனுஷ்கோடிக்கு. தனுஷ்கோடின்னு இது அது அப்படின்றது வந்து ஒரு நகரம். அதுக்கப்புறம் வந்து அரிச்சல் முனைன்னு ஒன்று இருக்குதுங்க, அதாங்க அந்த எண்டே. பட் அங்கிட்டிருந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா என்னது மன்னார் தலைநகர், ஐயோ தலைமன்னார் ஓ பேர் வர மாட்டேட்டுச்சுங்க வாயில். போங்கக்கா காலையிலேயே இவ்வளோ அவசரமா வாங்க, ஒர்க்குக்கு அதுக்கு இதுக்குன்னு போயிட்டுருப்பாங்கல்ல. பட் இருக்கலாம். 5G இங்கெல்லாம் எடுக்குதுங்க. நேற்று நம்மளோட ஹோட்டல் இது ரூம்ஸில் தங்கியிருந்தோம்லங்க. பட் அங்கே 4G கூட எடுக்க மாட்டேன்டுச்சு, டவரே கிடைக்க மாட்டேன்டுச்சு, ஃபோன் கூட பேச முடியல. எப்படின்னா ஃபோன்லாம் வந்துருச்சு அப்படின்னோம்னா பேசிகிட்டு இருக்கும்போதே பாதியில் வந்து வாய்ஸ் கேட்காம போயிடுது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ஜன்னலை திறந்து வச்சுட்டு அங்கே கொண்டு பேசினோம் அப்படின்னோம்னா நல்லாவே கேட்குது. பட் அப்படி இருந்துச்சு நேற்று. ஆக்சுவலாக வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஒரு கொம்பு ஃபிட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க. பட் அந்த கொம்பு வந்து இனிமேல் ஃபிட் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னோம்னா நேற்று ஒரு இடத்துல போய் ரூம்ஸ் கேட்டேன். அவர் என்னையே பார்க்குறாரோ இல்லையோ என்னோடய மண்டையை பார்த்துட்டு இருந்தார். என்னடா அவர் மண்டையை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இது பண்ணுறேன். ரூம்ஸ் வந்து ஓகே எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் கடைசியில் வந்து நோட் எடுத்து பார்த்துட்டு வந்து ரூம்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குதுங்க, ஒன்று கூட காலியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட் எனக்கு மனசே கேட்கல. நான் அப்போ தான் இப்போ இது பண்ணேன், ஓகேடா நம்ம கொம்பு மாட்டின்னு இருக்கோம் பார்த்தியா, அந்த கொம்புனால தான் இவர் வந்து நம்மளை ஏதோ மாரி நினச்சிட்டாரு போல் இருக்குது அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அங்கனே கொம்பை கழட்டி வச்சுட்டு தாங்க மறு இடத்துல போய் ரூம் கேட்ட உடனே ரூம் வந்து கொடுத்தாங்க. பட் ஆதார் கார்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டுருந்தாங்க. அதெல்லாம் நம்மளும் கொடுத்து இது பண்ணியாச்சுங்க. சார் எவ்வளோ ஆசைகளோட எவ்வளோ கனவுகளோட எப்படி இருந்துருப்பாங்க இந்த மக்கள்லாம், யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆசையோட ஒரு இதோட என்னென்ன கனவுகளோடு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு தான் அப்படின்றக்குள்ள முடிஞ்சு போயிடுது. அதாவது வந்து காலையில் வந்து நம்ம விடியலை பார்க்கணும் அப்படின்றது வந்து இயற்கை தானேங்க முடிவு பண்ணுது. இயர்லி மார்னிங்கே போகிறோம், ஈவினிங் டைம் போனால் இல்லை ஈவினிங் டைம் வந்து 5:30 மேலே விட மாட்டாங்க, அலோட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேங்க. பட் அதனால தான் வந்து நேற்று நம்மளால் வந்து வந்தவொடனே தனுஷ்கோடிக்கு வர முடியல. பட் அதுவும் இல்லாமல் வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணிட்டு வந்தோமாங்க. பட் ஒரு எப்படி சொல்கிறது, டயர்டாக ப்ரோ அப்படின்னு கேட்டால் டயர்ட்லாம் இல்லை, கழுத்தும் பேக்கும் மட்டும் பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. பட் பேக் பெயினுக்கு தான் அந்த தலைகாணி எடுத்துகிட்டு வந்தேன், அதை ஊதி நான் இது பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் மறந்தே போயிட்டேன் இந்த தலைகாணி இருக்கிறதே. பட் அப்புறம் போயிட்டு நம்ம ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஞாபகம் வருது, ஓ இது வேறு எடுத்துகிட்டு வந்தோம்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னாங்க சைடில் கடல் காட்டுது, 2 பக்கம் மரம் தான், இது செடிகள்லாம் மறைச்சிருக்குது. வாவ் செம்மையாக இருக்குதுங்க. இந்த ரோடை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. லாங்காக தான் இருக்கும் ப்ரோ, அதெல்லாம் புரியுது தான். எப்படி சொல்கிறதுனா நல்லா இருக்குது, ஒரே நேராக நெட் ரோடாக. எஸ் திஸ் இஸ் கடல். வாவ் ஒரு பக்கம் கடல் வர ஆரம்பிச்சிச்சு, கடல் வந்து வர ஆரம்பிக்கல தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இன்னொரு பக்கமும் தெரியும். இப்போ வந்து மறைச்சிருச்சுங்க, ஸோ செடிகள்லாம் மறந்துருக்கனால. காற்று தான் கிழிக்குதுங்க, நல்லாவே அடிக்குது. நம்ம சட்டையே வந்து கிழிஞ்சிரும் போல் இருக்குது, அந்தளவுக்கு வந்து ஹெவியாக காற்றடிக்குது இருக்குது. தனுஷ்கோடிக்கு இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் தானாங்க. அரிச்சல் முனைக்கு ஸ்ட்ரைட்டாக போக சொல்கிறாங்க, ஸ்ட்ரைட்டாகவே போகும். ஓ இங்கே ஒரு கோவில் இருக்குதுங்க, அந்த தீர்த்த ஸ்தலம். பட் அதில் வந்து இங்கே ஒரு தலம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஆக்சுவலாக அங்கே பார்த்தோம்னா ஒரு கோவில் தெரியும், பட் இது கேமராவில் வந்து கொஞ்சம் லாங்காக தான் தெரியும். நான் 7.7 மீட்டர் 7 கிலோமீட்டர் இருக்குது. ஏங்க நம்ம ராமேஸ்வரத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த தண்ணி கலர் தான் வேறு லெவலில் லைக் ஆகிருக்குது. எப்படி சொல்கிறது, நம்ம டார்க் கடல்லாம் பார்த்துருப்போம்ல, பட் வந்து இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குதுங்க, கலரு சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து நல்லா அலையை வந்து மேலே எலும்பி அடிக்குது. பட் இந்த பக்கம் வந்து அலைகளை அடிக்கலை. ஏன் அப்படி? ஓ காற்று வீசுகிற டைரெக்ஷனை பொறுத்து அலை எலும்பும் இருக்கலாம், தெரிலங்க நமக்கு. பட் இந்த கடலை பற்றிலாம் நமக்கு அவ்வளோக்கெல்லாம் தெரியாதுல்ல. இன்னும் 3.3 கிலோமீட்டர் தாங்க. ஆட்டோலேயும் இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. பட் ஆட்டோக்கு வந்து எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு தெரில. தனுஷ்கோடிக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம், அரிச்சல் மலைக்கு போயிட்டு வந்துடும் பாருங்க.
மண் இருக்குது, ஸ்கிட் ஆகி விட்ருக்கான வாய்ப்பு இருக்கும். ஏங்க ஆமாங்க, எப்படி தெரியுமா, வண்டியே ஒரு பக்கமாக 2 ஃப்ரண்ட்டும் அலசுது, பேக்கும் அலசுது. ஓகே, தனுஷ்கோடியில் வந்து இப்போ கடையை இருக்குது. பட் நம்ம இங்கே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிருவோம், பார்த்துட்டு வந்துடுவோம். பா பீச்சு மண் வந்து அடிக்கிறா சொத்து புத்துன்னு. இது எப்படின்னா, இந்த மண் இருக்குல்ல, இதெல்லாம் சும்மா அப்படியே ரொம்ப தூளாக இருக்குங்க. எப்படின்னா கரையக்கூடிய தன்மை இல்லை, காற்றுக்கு வந்து அப்படியே பரவக்கூடிய தன்மை உள்ள மண். அதெல்லாம் பீச் மண்ணில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்லங்க, துகளாக ரொம்ப சாஃப்டாக துகளாக இருக்கும். பட் எடுத்து லேசாக தூவி விட்டாலே அப்படியே காற்றுக்கு பறக்க ஆரம்பிச்சிடும். பட் அப்படியேப்பட்ட ஒரு மண் வந்து இப்போ ரோடு ஃபுல்லாக இதாக இருக்கனால இதாக ஆரம்பிக்குதுங்க, நமக்கு அடிக்க ஆரம்பிச்சிருது. அங்கே பாருங்க, அண்ணன் மீனை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஓ ஃபைன், ஓகே ஓகே. ஆக்சுவலாக அங்கே போட் இருக்குல்ல, பட் மீன் பிடிச்சிட்டு மீன் ஏதோ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு போல இருக்குது. கடல் மீன் இன்றைக்கி சாப்பிட்றோம். காலையிலே கிடைக்குமான்னு தெரியலையே. கிடைக்குங்க, ஏன்னா இங்கிட்ட தானே ஸ்பெஷலே. வைக்கதில்ல, கையை காமிச்சிட்டாரு. அங்கே பாருங்கள், உள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கிட்ட வந்து பிளாஸ்டிக்லாம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் யாராச்சும் பிளாஸ்டிக்லாம் எடுத்து வரீங்க அப்படின்ற பஸ்ஸில் வந்து அதை எடுத்து போய் குப்பத்தொட்டில் போடுறதுக்கான வேலையை வந்து பாருங்கள். பட் அப்படியே போட்டுவிட்டு போயிடாதீங்க. பட் வந்து இந்த பக்கம் வந்து திதி கொடுப்பாங்கல்லங்க, பட் அந்த ஒர்க்குகள் நடந்து போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இந்த இறந்தவங்களுக்கு திதி பண்ணுவாங்கள்ல, அந்த படத்துக்கெல்லாம் பார்த்துருப்போம்ல, பட் அந்தமாரி இந்த திதி கொடுத்துட்ருக்காங்க இந்த பக்கம் ஆகுது. அங்கே பாருங்க, நீந்தி விளாண்டுட்ருக்காங்க ஜாலியாக. எனக்கும் ஆசையாக இருக்குது. பட் இந்த பக்கம் வந்து டேஞ்சர், அலைகை வந்து ஓரம் வருது. இந்த பக்கம் வந்து அலைகை வந்து லேசாக தான் வந்துடுது. ரொம்ப கடல் வந்து சீற்றமாக இல்லை, ரொம்ப வந்து இதாக இருக்குது. குளிச்சு வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம்லாம். நமக்கும் குளிக்கலாம் போல் ஆசையாக தான் இருக்குது. பட் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கோம். அப்புறம் நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் நமக்கு சேராமல் போயிடுச்சுன்னா போகலாமா? இவ்வளோதானா? இதுக்கு அங்கிட்டு போகக்கூடாதா? போகலான்னு நினைக்கிறேன். பொறுங்க, பைக் எடுத்துகிட்டே போவோம் உள்ள. நம்ம என்னங்க ஏதோ சங்கு வராங்க. ஓ இங்கே ஆமாங்க, சங்கு தாங்க ஃபேமஸ்ஸு. போயிட்டு அப்படியே ஒரு சுற்றுவோம். ஆஹா சூப்பர். பா பாண்டி, உன்னை எங்கே கூப்பிட்டு வந்து நிறுத்திருக்கேன் பார்த்தியா? த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா, த தனுஷ்கோடி. நான் இங்கிட்டலாம் இது பண்ணி வச்சுருக்காங்க, இது போட்டு வச்சுருக்காங்க, எகிரி குச்சி கடையை போட்டு வச்சுருக்காங்க. சங்கு தான் இருக்குது. கண்ணில் எவ்வளோ ரியல்டிக்காக இருக்குது, கேமராவில் எவ்வளோ மொக்கையாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து அந்த இதில் கண்ணில் பார்க்கலாமாங்க, ஆனால் கேமராவில் உங்களுக்கு காட்ட முடியாது. அது ஆக்சுவலாக எப்படின்னா, இங்கேருந்து அந்த அது என்னதுங்க டெலஸ்கோப்பிங்கா, அது வழியாக வந்து அங்கே காமிப்பாங்களாமா. அந்த நம்மளோட தலைமன்னார் இங்கேருந்து காமிப்பாங்க. ஸோ நம்ம ஸ்ரீலங்காவை வந்து இங்கேருந்து காமிப்பாங்களா, அதை வந்து கேமராவில் வந்து நம்மளால் காட்ட முடியாது. பட் இங்கேருந்து ஜூம் பண்ணாலும் ஒன்றும் தெரியாது, ஏன்னா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தெரியுது அங்கே மூலையில், பட் ஆனால் ஜூம் பண்ணாலாம் வேஸ்ட்டு, தெரியாது. பா பயங்கரம். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. எங்கடா சொல்கிறத கேட்குறீங்க எல்லாம்? இயற்கையை நாசப்படுத்துறது நீங்கள் தான்டா. இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்குது, பேப்பர் கூட 1-2 தான் கிடைக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு அங்கேயே அவாய்ட் பிளாஸ்டிக்னு சொல்லி இது பண்ணி வச்சுருக்காங்க. பா ஆளை வந்து சத்தம் அடிச்சிருச்சு பாவம் அந்தம்மா. நல்ல வேலைக்கு உங்கள் மேலே பல்ல நினைக்கிறேன் எந்திரிச்சிட்டாங்க.